ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடுக்கு ஆசை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரோகிணி வந்து ரொம்பவே சூப்பராக கிரிமினலாக வந்து நான் பண்ண பிளான் வந்து எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் வித்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்து அப்பா எனக்கு ஒரு சந்தேகம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து என்னவா இருக்கும், மறுபடியும் என்ன பிரச்சனையும் இவன் கூட்டிகிட்டு வந்துட்டானோ தெரியலேன்னு சொல்லிட்டு ரோகிணி வித்யா கிட்ட பேசிகிட்டு இருக்க ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு முத்து என்ன பேசுகிறாங்கன்றத வந்து நோட் பண்ணுறாங்க. அப்போ முத்து வந்து சொல்கிறாங்க, அப்பா மலேசியாவில் தொழிலதிபராக இருந்திருக்காங்க அம்மாவுடைய அப்பா, அப்படின்னா நியூஸ்ல கண்டிப்பா வந்திருக்கணும்ல, அப்படி எதுவுமே வரலையப்பா, எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குன்னு சொல்றாங்க. உடனே ரவி, ஸ்ருதி, மீனா எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. உடனே ரோகிணி வந்து ஐயோ நம்ம இதை மறந்துட்டோமே, நம்ம ஏதோ விஷயத்த சொல்ல போய் கடைசியில இப்படிப்பட்ட பொயில வந்து மாட்டிக்கிச்சேன்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி வந்து இங்க பாருங்க முத்தம், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நம்பிக்காங்க, இல்ல கட்டி விட்டுடுங்க. என் அப்பா இறந்து போனதை நினைச்சு நான் அவ்வளவு வருத்தத்துல அவ்வளவு துக்கத்துல இருக்கேன். ஆனா அதெல்லாம் உங்க கண்ணுக்கு பெருசா தெரியல. நான் போய் சொல்றேன், என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. மனோஜ் நானும் வீட்டை விட்டு போறதா இருந்தா கூட தாராளமா நாங்க வீட்டை விட்டு போயிடுறோம். அதுக்காக இல்லாத பழி பொல்லாததெல்லாம் சொல்லி என்ன வந்து பழி வாங்கணுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா ரோகிணி ஆக்ட் பண்ணதும் உடனே விஜயா ஏன் மருமக எதையும் நிரூபிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, அவங்க அப்பா இறந்த துக்கத்துல அவ இருக்கா, அப்படிப்பட்ட நேரத்துல அவன் மனசை இப்படி கஷ்டப்படுத்துறீங்களேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரோகிணியை கூட்டிட்டு போறாங்க. இப்ப முத்து இன்னமும் பயங்கர சந்தேகப்படுறாங்க. முத்து இப்ப என்ன செய்ய போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.